ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இன்றைக்கி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதில் நான் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். இதில் எந்த கார்டு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எப்படி சூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்க இல்லையா? கண்களை மூடி 2 நிமிஷம் அப்படியே உங்களோட மூச்சை கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கார்டு சூஸ் பண்ணணுன்னு தோணுதோ அந்த கார்டை நீங்கள் பார்க்கலாம். சரியா? வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ செட் 1 கார்டு பார்க்கலாம். செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் உங்களோட க்ரோத்துக்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காகவும் உங்களோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக சில ஐடியாஸ்லாம் வச்சுருக்கீங்க. அதுக்கான அந்த முயற்சியெல்லாம் பண்ணுவீங்க. இன்றைக்கி அதுக்கு ஏதாவது சம்திங் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா, அதுக்காக நீங்கள் அதை க்ரியேட் பண்ணுவீங்க. இது உங்களோட ஹெல்த்துக்காக இருக்கலாம், உங்களோட பர்சனல் க்ரோத்து, ஃபைனான்ஷியல் க்ரோத்துக்காக இருக்கலாம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப நல்ல பலனை தரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு விஷயங்கள், ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு க்ரோத்தை இதை உங்களுக்கு தரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கான முயற்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு இந்த எண்ணங்கள் இன்றைக்கி உதயமாகும் மைண்டில். ஓகேவா? இதெல்லாம் நம்ம செய்யலாம், நம்ம ஹெல்த்தை கவனிச்சிக்கலாம், நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பார்க்கணும், நம்மளோட கேரியருக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் கைஸ். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குரு சரணம். அடுத்தது நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வேலையில் ஒரு தொய்வு, இன்றைக்கி ஒரு டல்னஸ் தெரியுது, களைச்சி போயிட்டீங்க, களைப்பாக இருக்கீங்க. என்ன அவ்வளோ களைப்பாக இருக்கீங்க? பூஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன எனர்ஜி வேணும் உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய டயர்டாக நிறைய வேலை செஞ்சு களைச்சி போன மாதிரி தெரியுது, நிறைய ஃபெயிலியர் பார்த்து களைச்சி போயிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எதுவும் பண்ணாமல் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கலாம், எல்லாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. நீங்கள் இதுக்கான காரணம், இதுக்கான ரெமெடி பாருங்கள். உங்களோட இந்த தொடர் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. அடுத்தது நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி திடீர்னு நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாம். நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஏதாவது பண்ணணும் உங்களோட சக்ஸஸை நோக்கி. இது உங்களோட ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம், இல்லைனா உங்களோட கேரியர், ஜாப், இதுக்கு சம்மந்தமான விஷயங்கள். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க. ஏதாவது ஜஸ்ட் அது ஃபுல்லாக பண்ண முடியலனா கூட சும்மா அதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தையே எடுத்து வைப்பீங்க. ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸை தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் அந்த டைரக்ஷனில். நீங்கள் முயற்சி பண்ண அந்த விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். முயற்சி பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 4 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிம்மம், தனுஷ், மேஷம் அந்த ராசியாக தெரியுது. உங்களுக்கு அடிக்கடி ஷார்ட் டெம்பர், கோபம் வருது. இன்றைக்கி ரொம்ப கோபப்படாதீங்க, கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். ஓகேவா? கோபம் வந்தால் உடனே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இல்லைன்னா குருமார்களோட பேரை சொல்லுங்கள். சரியா? மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். என்ன தெரியுதோ உங்களுக்கு அந்த கோபத்தை நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். ஓகேவா? கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு சில முயற்சிகள்லாம் உங்களோட சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க.
மோஸ்ட் ஆஃப் இதை பார்க்குறவங்களுக்கு எப்படியும் அபவ் 20லேருந்து 35க்குள்ளே இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களோட அந்த க்ரோத்துக்காக உங்களோட புது விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நியூ ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இது வந்து நீங்கள் உங்களோட ஜாபுக்காக இருக்கலாம், பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை நோக்கி அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இதில் வந்து நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். நீங்கள் போகிற டைரெக்ஷன் கரெக்ட். பட் இன்றைக்கி நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது எதனாலன்னா, கோபம் வந்து கொஞ்சம் இது பண்ணுறீங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஷார்ட் டெம்பர் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, மெடிடேஷன் பண்ணும்போது அதை எப்படி பண்ணலாம், ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தடையாக இருக்கிறதே அந்த ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் எப்படியாவது மாற்றிக்கோங்க. காட் பிளஸ் யூ. நான் சொன்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா இதில் பர்சனல் ரீடிங் எடுத்துங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பர்சனல் ரீடிங்க்கு வந்துடுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அடுத்து நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? நம்பர் 5 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சில விஷயங்களில் மாற்றங்கள் நடக்க போகுது. ஸோ தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. ஓகேவா? நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ப்ளஸ் வருதா மைனஸ் வருதான்றதே தெரியும். நிறைய பேருக்கு நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நான் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உஷாராகிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 100% பாசிட்டிவாகவே ஒரு மனுஷனால் இருக்க முடியாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். அந்த இங்யாங் இதில் கூட பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்க்குள்ளே சின்ன ஒரு நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவ்க்குள்ளே ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அது மாதிரி எப்போவுமே ஒரு மனுஷன் 100% அப்படி இருக்க முடியாது. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை 70% வச்சுக்கோங்க, நெகட்டிவிட்டியை 30%. ஏன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு அதிகமான வேல்யூ இருக்கும் போது அந்த மாதிரி ப்ளஸ்ஸை நீங்கள் ஈர்ப்பீங்க. உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ணக்கூடாது, எந்த டைரெக்ஷன் போகக்கூடாது, இது இப்போ ஒரு சைன் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதை கேப்சர் பண்ணிக்கிறோம். அந்த திறமை உங்ககிட்ட இருக்கும், அந்த டேலண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும். இது நமக்கு தான் சொல்கிறாங்க, நம்ம வந்து இது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், இதுக்காக ஒரு சைன் கொடுக்குறாங்க, அப்போ டக்குன்னு இதை வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸை நோக்கி போவீங்க. நீங்கள் 70% நெகட்டிவ்லேயும் 30% பாசிட்டிவ்லேயும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சைன் கிடச்சா கூட அது ஏதோ சாதாரண விஷயம், இது மாதிரி தான் நிறைய பார்த்துருக்கோம். அதை விட உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான், அது மாதிரி விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட வரும். அதனால் பி கேர்ஃபுல். ஓகேவா? இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் நல்ல விஷயங்களே யோசிங்க, நல்லதே நடக்கும். நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இதை வந்து ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கணும். ஓகேவா? அபவ் 75%க்கு மேலே பாசிட்டிவ் எனர்ஜியில் இருங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். இன்றைக்கி திடீர் பண வரவு, அபேண்டன்ஸ், ஏதாவது ஒரு குட் நியூஸ். நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க, ரொம்ப வெல் செட்டில்டு பர்சன். இது வந்து பார்க்குறவங்க ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்கள் மெயில் எனர்ஜி அது மாதிரி இருப்பாங்க. ஆப்போசிட் இது ஓகே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பாண்டிங், இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியங்கள் ஏற்படுறதுக்கு கூட இன்றைக்கி சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நவராத்திரி போயிட்டுருக்கு இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வச்சு ப்ரே பண்ணுறதா இல்லைனா கோவிலுக்கு போகிறதெல்லாம் கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெண் தெய்வ வழிபாடு பண்ணால் இன்னும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், உங்களோட இந்த சில பிளாக்கேஜஸ்லாம் ஏன் நடக்குது, இந்த ஒரு விஷயம் நான் வந்து
நிறைய டைம் நெகட்டிவாக தான் இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இதை இந்த ஒரு இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும், ரெமிடி வேணும்னாலும் பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குரு சரணம்.